ശ്ലോകം 21. സ്ത്രീശൂദ്രദിജബന്ധൂനാം ന വേദശ്രവണം മദം തേഷാമേവ ഹിതാർത്ഥായ പുരാണാനി കൃതാനി ച. സ്ത്രീ ശൂദ്ര ദ്വിജ ബന്ധൂനാം ന വേദശ്രവണം മദം തേഷാം ഏവ ഹിതാർത്ഥായ പുരാണാനി കൃതാനി ച. സ്ത്രീ ശൂദ്ര ദ്വിജ ബന്ധൂനാം ന വേദശ്രവണം മദം തേഷാമേവ ഹിതാർത്ഥായ പുരാണാനി കൃതാനി ച. ஸ்திரீகள் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது கேரக்டருக்கு தகுந்த மாதிரியாக்கும் சொல்லப்படுறது. சஞ்சல சுபாவம் இருக்கிறவா அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும், அல்லாதக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசத்துல இங்க சொல்லப்படலை. சூத்ரன் அப்படின்னா புத்தி அப்படிங்கிறது சரியாயிட்டு வக்கு செய்யாதவா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை அப்படின்னா அது சூத்ர சுபாவமாயிட்டு இங்க எடுத்து சொல்லப்படுறது. பிராமண சுபாவத்திலேருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். குலத்தை பேஸ் செய்து இங்க எடுத்து சொல்லப்படலை. குணகர்மங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் இங்க சொல்லப்படுறது. புத்தி குறைஞ்சவா அப்படின்னு அர்த்தம். இவாளுக்கொன்னும் வேதத்தை காது கொடுத்து கேட்டானா புரியாது, நல்ல புத்தி வேணும். அதனால அவளோடெல்லாம் ஸ்ரேயஸுக்காயிட்டாக்கும் புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. எல்லா விதமான கேரக்டர் இருக்கிறவாளுக்கும் கதைகள் கேட்கறதுக்கு தாற்பயம் இருக்கு. அதனால புராணங்கள் அப்படிங்கிற கதைகள் வழியா பகவத் தத்துவத்தை எல்லாருக்கும் புரியற மாதிரி எடுத்து சொல்றதுக்கு வியாச பகவான் முயற்சி பண்ணினார். ஸ்திரீகள் சூத்ரர்கள் இவாளெல்லாம் பிராமணாளோட விட ஒரு எபிலிட்டி கம்மியானவாளாயிட்டு இங்க எடுத்து சொல்லப்படுறது. வேத சிரவணம் இவாளுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாம போறது. அதனால இவாளோடதெல்லாம் நன்மைக்காயிட்டு புராணங்களை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். 22வது ஸ்லோகம். மன்வந்தரே சப்தமேத்ர சுபே வைவஸ்வதாபிதே அஷ்டாவிம்சதி மே பிராப்தே த்வாபரே முனிசத்தமா. மன்வந்தரே சப்தமே அத்ர சுபே வைவஸ்வத அபிதே அஷ்டாவிம்சதி மே பிராப்தே த்வாபரே முனிசத்தமாக. மன்வந்தரே சப்தமேத்ர சுபே வைவஸ்வதாபிதே அஷ்டாவிம்சதி மே பிராப்தே த்வாபரே முனிசத்தமா. வைவஸ்வதம் அப்படின்னு பேர் இருக்கிற சுபமான 7வது மன்வந்தரமான இந்த மன்வந்தரத்துல 28வது துவாபர யுகத்துல ஹே முனிகளே அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஏ முனிகளே, சௌனகாதி முனிகளே, நான் ஒரு விஷயம் சொல்லுறேன். வைவஸ்வதம் அப்படின்னு பேர் இருக்கிற சுபமான 7வது மன்வந்தரமான இந்த மன்வந்தரத்துல 28வது துவாபர யுகத்துல, நிறைய யுகங்கள் இப்படி வந்து போறது, சதுர்யுகங்கள், அதுல 28வது துவாபர யுகத்துல அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 23. வியாச சத்யவதி சூனோ குருர்மே தர்ம வித்தமா ஏகோனத்ரிம்சத் சம்பிராப்தே द्रौणिर्व्यासो भविष्यति. व्यास सत्यवती सूनुः गुरुः मे धर्मवित्तमः एकोनत्रिंशत् सम्प्राप्ते द्रौणिः व्यासो भविष्यति. ധർമ്മ ശ്രേഷ്ഠൻ, ധർമ്മജ്ഞർകളിലെ ശ്രേഷ്ഠനും എന്നോട് ഗുരുവും സത്യവതി പുത്രനുമാണ് വ്യാസൻ.
29வது துவாபர யுகம் ஆரம்பிக்கிறத திரௌணி ஆயிட்டு ஜெனிப்பர் அப்படின்னு சூதன் இங்க சொல்றார். ஸ்லோகம் 24. ഓരോ യുഗത്തിലെയും ഓരോ വ്യാസനുക്കും ഓരോ പേര്. അതിനാലെയാക്കും 29வது துவாபர யுகத்திலே இருக்கிற வியாசனோட பேரை இங்க சூதன் சொல்லறார் திரௌணி அப்படின்னு. ஆல்ரெடி சொன்ன விஷயங்களையே தான் இங்க சூதன் எடுத்து சொல்றார். சூதனுக்கெல்லாம் பைஹார்ட்டாக்கும். அதனால அவரு முடிஞ்சு போன விஷயங்களும் வரப்போற விஷயங்களும் எல்லாம் இப்படி சொல்லறார். ஆல்ரெடி ஒரு யுகத்துல முடிஞ்ச விஷயங்களாக்கும் அடுத்த யுகத்துல அப்படியே ரீஸ்டார்ட் ஆகிறது. அதனாலேயாக்கும் இனி அடுத்த யுகத்துல என்னெல்லாமாக்கும் சம்பவிக்கும் அப்படிங்கறதையும் இங்க எடுத்து சொல்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதீதாஸ்து ததா வியாசா சப்தவிம்சதிரேவச புராண संहितातैस्तो कदिदास्तु युगे युगे. अधीताः तु तदा व्यासा सप्तविंशतिः एव च पुराणसंहिताः तैः तु कथिताः तु युगे युगे. अधीतास्तु तदा व्यासा सप्तविंशतिरेव च புராண சம்ஹிதாதைஸ்து கதிதாஸ்து யுகே யுகே. அப்படி 27 வியாசர்கள் முடிஞ்சாச்சு. ஓரோ யுகம் அப்படி எல்லா யுகத்திலையும் துவாபர யுகத்தில வியாசர்கள் புராண விஷயங்களை எழுதவும் செஞ்சிருக்கா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது வைவஸ்வதம் அப்படின்னு பேர் இருக்கிற 7வது மன்வந்தரமாக்கும் 28வது துவாபர யுகத்திலேயாக்கும் நம்ம இப்ப இருக்கோம். அதனால 29வது துவாபர யுகத்துல வியாசனோட பேரு அப்படிங்கறதாக்கும் திரௌணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 27 முடிஞ்சு 28வது துவாபர யுகமாக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இங்க சொல்றார். ஓரோ யுகத்திலையும் வியாசன் புராணங்களை எழுதிட்டு இருக்கார். அப்படி ஓரோ யுகத்திலையும் அவருக்கு வேற வேற டிஃபரெண்ட் பேரு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 25. ரிஷயா ஊஜு. சௌனகாதி முனிகள் சூதன் கிட்ட சொல்லறா, ப்ரூஹி சூத மகாபாகா வியாசா பூர்வயுகோத்பவா வக்தாரஸ்து புராணானாம் द्वाबरे द्वाबरे युगे. ब्रूहि सूद महाभागा व्यासा पूर्वयुग उद्भवाः वक्ताः तु पुराणानां द्वाबरे द्वाबरे युगे. ब्रूहि सूद महाभागा व्यासा पूर्वयुगोद्भवा वक्तारस्तु पुराणानां द्वाबरे द्वाबरे युगे. மகாபாக்யவானாயிருக்கிற சூதா, உங்களுக்கு 18 புராணங்கள் தெரிஞ்சிருக்கு, 18 உபபுராணங்கள் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சது கிடையாது, எல்லாமே வியாச பகவானிலேருந்தே டைரக்டா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால நீங்கள் ரொம்ப மகாபாக்யவான். முடிஞ்சு போன ஓரோ யுகங்களிலேயும் புராணங்களை எழுதிட்டு இருந்த அந்த வியாசர்களோட பேரு என்னெல்லாமாக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 26. ஸ்லோகம் 26லேருந்து ஸ்லோகம் 33 வரைக்கும் ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் இருக்கிற வியாசர்களோட பேரை எடுத்து சொல்றார் சூதன். பைஹார்ட் ஐட்டாக்குன்னு சொல்றார். அவரோட மைண்டுக்குள்ள எல்லா பேர்களும் அப்படியே இருக்கு. द्वाबरे प्रथमे व्यस्ता
स्वयं वेदाः स्वयंभुवा प्रजापतिः द्वितीये तु द्वापरे व्यासकार्यकृत् द्वापरे प्रथमे व्यस्ता स्वयं वेदा स्वयंभुवा प्रजापतिर्द्वितीये तु द्वापरे വ്യാസകാര്യകൃത്. ഒന്നാമത് ദ്വാപരയുഗത്തിലെ ബ്രഹ്മ തന്നന്തനിയ വേദങ്ങളെ വിഭജിച്ചാർ, പകുത്താർ. രണ്ടാമത് ദ്വാപരയുഗത്തിലെ ബ്രഹ്മപുത്രர்களான പ്രജാപതികളാക്കും വ്യാസനോട് വേലകളെയെല്ലാം செஞ்சது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 27. तृतीये चोचना व्यास चतुर्थे तु बृहस्पति पंचमे सविता व्यास षष्ठे मृत्युस्तु द्वापरे. तृतीये च उशना व्यासः चतुर्थे तु बृहस्पतिः पंचमे सविता व्यासः षष्ठे मृत्युः तु द्वापरे. तृतीये चोचना व्यास चतुर्थे तु बृहस्पति पंचमे सविता व्यास षष्ठे मृत्युस्तु द्वापरे. மூணாவது துவாபர யுகத்தில உஷனஸ் அப்படின்னு வியாசனுக்கு பேரு. நாலாவது துவாபர யுகத்தில இருக்கிற வியாசனோட பேரு ப்ரஹஸ்பதி. அஞ்சாவது துவாபர யுகத்தில இருக்கிற வியாசனோட பேரு சவிதாவு. ஆறாவது துவாபர யுகத்தில இருக்கிற வியாசனோட பேராக்கும் மிருத்யு. ஸ்லோகம் 28. மகவா சப்தமே பிராப்தே வசிஷ்டஸ்த்வஷ்டமே ஸ்மிருதா சாரஸ்வதஸ்து நவமே த்ரிதாமா தசமே ததா. மகவா சப்தமே பிராப்தே வசிஷ்டः து அஷ்டமே ஸ்மிருதः சாரஸ்வதः து நவமே த்ரிதாமா தசமே ததா. மகவா சப்தமே பிராப்தே வசிஷ்டஸ்த்வஷ்டமே ஸ்மிருதா சாரஸ்வதஸ்து நவமே த்ரிதாமா தசமே ததா. ஏழாவது மன்வந்தரத்துல துவாபர யுகத்துல வியாசரோட பேரு அப்படிங்கிறது மகவான். எட்டாவது துவாபர யுகத்துல வியாசனோட பேரு வசிஷ்டன். ஒன்பதாவது துவாபர யுகத்துல இருக்கிற வியாசனோட பேரு சாரஸ்வதன். பத்தாவது துவாபர யுகத்துல இருக்கிற வியாசனோட பேரு த்ரிதாமா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 29. ஏகாதசேத த்ரிவிருஷோ பரத்வாஜः ததः பரம் த்ரயோதசே ச அந்தரிக்ஷோ தர்மஸ்ச அபி சதுர்தசே. தர்மः च अभि चतुर्दशे. एकादशेद त्रिवृषो भरद्वाजस्ततः परं त्रयोदशे चान्तरिक्षो धर्मश्चापि चतुर्दशे. பதினொன்னாவது துவாபர யுகத்துல திரிவிருஷன் அப்படின்னு வியாசருக்கு பேரு. 12வது துவாபர யுகத்துல பரத்வாஜன் அப்படின்னு பேரு. 13வது துவாபர யுகத்துல அந்தரிக்ஷன் அப்படின்னு வியாச பகவானுக்கு பேரு. 14வது துவாபர யுகத்துல தர்மன் அப்படின்னு பேரு. ஸ்லோகம் 30. त्रय्यारुणि पञ्चदशे षोडशे तु धनञ्जया मेधाविधि सप्तदशे वृद्धि ह्यष्टादशे तदा. त्रय्यारुणि पञ्चदशे षोडशे तु धनञ्जयः मेधाविः सप्तदशे वृद्धि हि अष्टादशे तदा.
त्रय्यारुणी पञ्चदशे षोडशे तु धनञ्जया मेधादिति सप्तदशे ब्रदी षष्टादशे तदा. പതിനഞ്ചാമത് ദ്വാപരയുഗത്തിലെ വ്യാസരോട് പേര് ത്രയ്യാരുണി. 16ാമത് ദ്വാപരയുഗത്തിലെ വ്യാസരോട് പേര് ധനഞ്ജയൻ. 17ാമതിലെ മേധാതിഥി. 18ാമത് ദ്വാപരയുഗത്തിലെ വ്യാസരോട് പേര് വ്രതി அப்படின்னு. ശ്ലോകം 31. അത്രിരേകോനവിംശേദ ഗൗതമസ്തു തദപരം ഉത്തമശ്ചൈക വിംശേദ ഹര്യാത്മാ പരികീർത്തിത. 19ാമത് ദ്വാപരയുഗത്തിലെ വ്യാസരോട് പേര് അത്രി. 20ാമത് ദ്വാപരയുഗത്തിലെ ഗൗതമൻ. 21ാമത് ദ്വാപരയുഗത്തിലെ ഉത്തമൻ அப்படின்னு പേര്. അത്രിഹി ഏകോനവിംശേ അത് ഗൗതമഃ തു തദഃ പരം ഉത്തമഃ ച ഏകവിംശേ അത് ഹരി ആത്മാ പരികീർത്തിതഃ. അത്രിരേകോനവിംശേദ ഗൗതമസ്തു തദപരം ഉത്തമശ്ചൈക വിംശേദ ഹര്യാത്മാ പരികീർത്തിത. 32ാவது ശ്ലോകം பார்த்துட்டு இருக்கோம். വേനോ വാജസ്രവാശ്ചൈവ സോമോ മുഷ്യായനസ്തദാ തൃണബിന്ദുസ്തദാ വ്യാസോ ഭാർഗവസ്തു തദപരം. அதுக்கப்புறமா வேனன், வாஜஸ்ரவஸ், சோமன், அமுஷ்யாயனன், திருணபிந்து, பார்கவன் இப்படிங்கிற பேரெல்லாம் உண்டாச்சு. வேனோ வாஜஸ்ரவாஹ ச ஏவ சோமஹ அமுஷ்யாயனஹ ததா திருணபிந்துஹ ததா வியாசஹ பார்கவஹ து ததஹ பரம். வேனோ வாஜஸ்ரவாश्चैव சோமோ முஷ்யாயனஸ்ததா திருணபிந்துஸ்ததா வியாசோ பார்கவஸ்து ததः பரம். മുപ്പത്തിമൂന്നാമത് ശ്ലോകം. തദശക്തിർജാതുകർണ്യ കൃഷ്ണദ്വൈപായനസ്തദാ അഷ്ടാവിംശതി സംഖ്യേയം ഖദിതായാമയാ ശ്രുതാ. തദശക്തിഃ ജാതുകർണ്യഃ കൃഷ്ണദ്വൈപായനഃ തദഃ അഷ്ടാവിംശതി സംഖ്യേയം ഖദിതായാമയാ ശ്രുതാ. തദശക്തിർജാതുകർണ്യ കൃഷ്ണദ്വൈപായനസ്തദാ അഷ്ടാവിംശതി സംഖ്യേയം ഖദിതായാമയാ ശ്രുതം. ஜாதுகர்ணியன், கிருஷ்ணத்வைபாயனன் இப்படிங்கிற பேரெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இப்படி 28 பேராக்கும் இதுவரைக்கும் இருக்கு. வியாசருக்கு 28 துவாபர யுகங்களிலே ஆயிட்டு அதை நான் உங்ககிட்ட சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு சூதன் சகுனகாதிகள் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 34. கிருஷ்ணத்வைபாயனாத் ப்ரோக்தம் புராணம் ச யதா ஸ்ருதம் ஸ்ரீமத்பாகவதம் புண்ணியம் சர்வதுக்கௌகநாசனம். கிருஷ்ணத்வைபாயனாத் ப்ரோக்தம் புராணம் ச யதா ஸ்ருதம் ஸ்ரீமத்பாகவதம் புண்ணியம் சர்வதுக்க ஔகநாசனம். கிருஷ்ணத்வைபாயனிலிருந்து ஸ்ரீமத் பாகவத புராணம் எனக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு சாதிச்சது என்னோட புண்ணியமாக்கும். ரொம்ப ரொம்ப புண்ணியமும் எல்லா விதமான துக்கங்களை போக்கக்கூடியதும் பாபங்களை இல்லாம பண்றதுமாக்கும்
பாகவதம் அப்படின்னு சொல்றார் சூதன். ஸ்லோகம் 35. காமதம் மோட்சதம் செய்வ வேதார்த்த பரிபிரம்ஹிதம் சர்வாகமரசாராமம் முமுட்சூணாம் சதா பிரியம். காமதம் மோட்சதம் ச ஏவ வேத அர்த்த பரிபிரம்ஹிதம் சர்வ ஆகம ரச ஆராமம் முமுட்சூணாம் சதா பிரியம். காமதம் மோட்சதம் செய்வ வேதார்த்த பரிபிரம்ஹிதம் சர்வாகமரசாராமம் முமுட்சூணாம் சதா பிரியம். என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு தர பாகவதம், மோட்சம் தர பாகவதம், வேத அர்த்தங்களை டீட்டெயிலா சொல்லி இருக்கிற வேத ரசங்களுக்கெல்லாம் ஆசிரியமாயிருக்கிற முமுட்சுக்களுக்கு எப்பவும் பிரியமாயிருக்கிற பாகவதம் அப்படின்னு இங்க எக்ஸ்பிளைன் பண்றார்.